அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜீவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்காக ரெஸ்ட். அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல, உறவுகளை சம்பாதிக்கணும், உள்ளங்களை சம்பாதிக்கணும், வேலைகளை சம்பாதிக்கணும், நல்ல நேரத்தை சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல பேரை குட்வில் சம்பாதிக்கணும், நற்பெயர். இத்தனை சம்பாத்தியம் இருக்குது. அதனால் நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும். வருமானம்னா என்ன? மானம் நமக்கு வரணும். அது பேர் தான் வருமானம். நம்மளை காப்பாற்றும், நம்ம மானத்தை காப்பாற்றும், வந்து காப்பாற்றும். அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் என்னென்ன? உறவுகள் வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வருமானம், நல்ல நேரம் வருமானம், நல்ல சொந்தங்கள் வருமானம், நல்ல குடும்பம் வருமானம், அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம், அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம். இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க, அதுவும் வருமானம். செலவு கூட வருமானத்தில் வரும். மானத்தோடு இருப்போம். இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம். ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவமானம் எதனால் வருகிறது? வருமானம் எதனால் வருகிறது? ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும், அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. துளாராசி. துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீடு விருச்சக ராசி, 10வது வீடு கடகராசி. அப்போ 2க்குரியவனும் 10க்குரியவனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். 2க்குரியவன் யாருன்னா செவ்வாய். உங்களுக்கு செவ்வாய் 2க்குரியவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும். துளாராசிக்காரவங்க எதில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பூமியில் போடுங்க. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் 2வது வச்சுக்கிங்க. துளாராசிக்காரவங்க பூமியில் லாபத்தை பாருங்கள். பூமி சம்பந்தமான தொழில்கள் செய்யுங்க. பூமி சம்பந்தமாக நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள். துளாராசிக்காரவங்க பூமி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு இடம் வாங்குற வேண்டிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். இடத்த மட்டும் வேண்டாங்க, பூமியெல்லாம் வேண்டாங்கன்னு ஒரு முடிவே எடுக்காதீங்க. நான் இது எப்பயுமே ஆழமாக நான் துளாராசிக்கு சொல்கிறது அதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10க்குரியவர் சந்திர பகவான், சந்திரனுடைய வீடு. அப்போ அந்த 10க்குரிய சந்திரன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், மனபலத்தை கொடுப்பார். துளாராசிக்காரவங்க பயந்த சொரூபம், ஆனால் பயத்தை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. சந்திரன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம். துளாராசிக்காரர்களுக்கு சந்திரன் பலமாயிடுவான். ஏன்னா அங்கே சூரியன் நீசம். உங்கள் ராசியில் சூரியன் நீசப்பட்டவர், அதனால் சந்திரனுடைய பலம் இருக்கும். உங்கள் மூளை தான் உங்களுக்கு எல்லாமே. ஒருத்தவன் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் அதில் முயற்சி பண்ணுவீங்க. நீ இதுக்கெல்லாம் தேர மாட்டேன்னு சொன்னால் அதில் முயற்சி பண்ணுவீங்க. ஒரு இடத்துல தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாம் ஓடிடுவான், நீங்கள் ஒரு ஆள் தாக்கு பிடிப்பீங்க. தாக்கு பிடிக்கவும் உங்களால் முடியும், தாங்கி கொள்ளவும் முடியும், பாதுகாப்புக்குள்ளே போகவும் முடியும், தன்னைத்தானே பாதுகாத்துக்க முடியும். இதுதான் கிங் மேக்கர் துளாராசிக்காரவங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு 10க்குரியவன். அப்போ இந்த 10வது வீட்டில் 2வது வீட்டுக்குரியவனும் நமக்கு சாதகமாக இருக்கணும். 10க்குரியவன் ஆல்ரெடி உங்கள் ராசியில் இருக்கிறான். அதனால் உங்களுடைய பலம் 2வது வீட்டை வச்சு தான். அப்போ 2வது வீட்டுக்குரியவன் சாதகமாக இருக்கணும், நீசமாயிடக்கூடாது. மகர ராசியில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு இன்னும் பலம்.
துளாராசிக்காரர்களுக்கு மகர ராசியில் செவ்வாய் இருந்தால் பலம், அதே கடகத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு சிரமம். அதுமாரி கடகத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களோடு பழகுனாலும் நமக்கு சிரமம், அவங்களுக்காகவே நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ செவ்வாய்ங்கிற கிரகம் நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டுக்குரியவன் தான் உங்கள் வாழ்க்கையோட நிம்மதியை தீர்மானம் பண்ணுவார், உங்களுடைய மான அவமானங்களை தீர்மானம் பண்ணுவார், வருமானத்தை தீர்மானம் பண்ணுவார். அதே இந்த ராசிக்கு 2க்குரிய செவ்வாய் உங்கள் குடும்பத்திலேயே வேறு யாருக்காவது நீசமாக போயிருந்தாலும் அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். இதுதான் துளாராசிக்கு ஒரு பெரிய கஷ்டம். அதே நல்லதில் என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் நல்லா இருந்தால் நீங்கள் ஹீரோ. துளாராசிக்காரர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 2வது வீடும் 10வது வீடும் சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். 2க்குரியவன் 10க்குரியவன் நல்லா இருக்கானான்னு பார்த்துங்க. அதே மாதிரி ராசிக்கு 2க்குரியவன் நல்லா இருக்கானான்னு பாருங்கள். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் 1 woman ஷோ 1 man ஷோன்னு வாங்க. நீங்கள் ஒரு தனி மேடையில் நீங்கள் தனியாளாக செட் ஆக முடியும், எல்லாருக்கிட்டையும் செட் ஆகிடுவீங்க, எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிரும். அது எப்படி தான் துளாராசிக்காரவங்களை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னே தெரியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2வது வீடு செவ்வாயோட வெறுக்கிறனால சிநேகிதங்கள் நல்லா வந்துடும், உங்களை யாரும் வெறுக்க மாட்டாங்க. ஆனால் அதே உங்களுக்கு உரிய உரிமைகளை ரொம்ப தரமாட்டாங்க. அங்கே தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க, டேப்பை திறந்தால் தண்ணி கொட்டிக்கினே இருக்கணும், அப்படி தான் ஆசைப்படுவாங்க. அப்போ துளாராசிக்காரவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கினே இருக்கணும். அந்த உதவி பண்ணுறதை என்னைக்காவது நிப்பாட்டிட்டோம்னா நமக்கு அவமானம் வந்துடும், நமக்கு மனசு கஷ்டமாக போய்டும், மற்றவங்க நம்மளை குறைச்சி எடை போட்டுருவாங்க. அப்போ துளாராசிக்கு செவ்வாய் எப்படி இருக்கார் பார்த்துக்குங்க. இந்த செவ்வாய் பலம் பெற்றால் நல்லது. ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீணாக போயிடக்கூடாது. உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அவர் உச்சம் பெற்றால் நல்லது. அப்படின்னா என்ன? மீன ராசியில் சுக்கிரன் இருந்தால் யோகம். அதே உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் புதனுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தார்னா 10 பைசா சேமிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. சேமிக்கணுங்கிற ஆற்றலே விட்டுருங்க. சார் என்ன சார் இது சேமிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது பெரிய அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன், பூமியாக வாங்கி போடு, நீ கடன்காரனாயிரு, நல்லது. ஏன்னா கடனுக்காக நம்ம சம்பாரித்து கடன் அடைச்சிக்கிட்டே இருந்தால் சேவிங்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே நீங்கள் பணத்தை சேர்க்கணும். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் செவ்வாய்க்கு அதிபதி அவர் செவ்வாய், அவர் நீசமாகக்கூடாது. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு அதிபதி 12வது வீட்டில் போய் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காந்துடக்கூடாது. ரொம்ப தெளிவாக புரியுதா? உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் 12வது வீட்டில் உட்காந்துடக்கூடாது. அவர் அங்கே போயிட்டாருன்னா நமக்கு பணம் தங்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கடன்காரனாக கூட இருக்கலாம், ஆனால் கஜானா காலின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? கடன்காரனாலே கௌரவங்க. நம்மளை நம்பி ஒருத்தன் கடன் கொடுக்குறான்ல, அப்பயே நம்ம கௌரவம் தான். அதனால் கடன் வாங்குறதுக்கெலாம் பயப்படாதீங்க. கடன்கிறது ஒரு கௌரவம். துளாராசிக்காரவங்க என்றைக்கு கௌரவத்தை காப்பாற்றுவீங்க? ஒன்றே ஒன்று தான். துளாராசிக்காரவங்களுக்கு நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், இந்த நான் மண்ணை ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறோம், பின்னி பிணைந்து இருக்கிறோம்னு யாரையும் நம்பாதீங்க. எல்லாருக்கும் ஏதோ நம்ம ஒரு போஸ்ட்மேனுக்குங்க, ஒரு போஸ்ட்மேன் இருப்பாருங்க, போஸ்ட்மேனுக்கும் அவர் கொண்டு வர மணி ஆர்டருக்கும் சம்மந்தமே இருக்காது, தெரியுமா? 10 மணி ஆர்டர் வச்சுருப்பார். அவரோட வேலை என்ன? எவனோ பணம் போடுறான், அது அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு அவர் கொடுக்குறாரு. போஸ்ட் மாஸ்டரோட ஒர்க் அவ்வளோதான். துளாராசிக்காரர்கள் போஸ்ட் மாஸ்டர். நீங்கள் கையில் இருக்கிற எந்த விதமான டாக்குமெண்ட்டும் உங்களுக்கானது கிடையாது, நீங்கள் அதை இன்னொருத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருச்சா? போஸ்ட் மாஸ்டர் எல்லாம் பார்த்து பொங்கலுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பாங்க, சீர்வரிசையெல்லாம் அனுப்புவாங்க, வருஷ பணம், மணி ஆர்டர் அப்படின்னு ஒரு இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் துளாராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தாங்க. நீங்கள் ஒரு போஸ்ட் மாஸ்டருங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் உமன்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவு பண்ணுது, எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது,
எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இனி என்ன பண்ணணும்? வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கிறதுக்கும் முடிவு கொண்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கணும், துக்கத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும், சிறப்பை சந்திக்கணும், மகிழ்ச்சியை சந்திக்கணும், பணத்தை சந்திக்கணும், உறவுகளை சந்திக்கணும், மரியாதையை சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும். சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியம். சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் தான் அவமானம் வரும், இதில் தான் நஷ்டம் வரும், இதில் தான் வருத்தம் வரும், இதில் தான் பகை வரும். இதையெல்லாம் சந்திக்கணும். ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன், இனிமேல் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள்லாம் புறப்படுங்க, அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், வருமானம், உண்மை, அன்பு, பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டயே இருக்கும். அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க. நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம், தினசரி உங்கள் மனசில் இது மாதிரி காலையில் ஒரு 21 தடவை, சாயந்தரம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரம், அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓம் 21 டைம்ஸ். கார்த்தால சாயிருச்சு. கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும். முதல்ல பிடிக்காது, சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி ஒரு நாளும் விடக்கூடாது. சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா? சத்தம் இல்லை, முதல்ல சத்தமாக சொல்லிப்பார். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு நடக்கக்கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது. நாம் உலகத்துக்கு தெரியணும்னா 4 பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும். நாம் செய்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்க இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பெரிய பணக்காரன், நிம்மதியான ஆளாகணும். பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க. நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும், நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க, சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை. இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். அப்போ ஓம்னு சொல்கிறோம், இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும், தெரிஞ்சே சொல்லு. முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும். அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ஒரு காலகட்டம் வரும், 120 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 நாளில் கூட நடக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்ட இப்படி உட்காந்துருக்கலாமே, அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பக்குவம் வரணும். எடுத்த முதல் நாளே அதுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. பொய். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம். இதை நீங்கள் சொல்லி பாருங்க. மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள், கார்த்தால சாயரிச்ச கண்டிப்பாக சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்குகளை கரெக்டாக 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. எது நினைக்கிறீங்களோ நடக்கும், நடந்தே தீரும். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.